நடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் கோச்சாரம் மேச முதல் மீன வரையிலே வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று தாமதமாகவே இந்த காரியங்கள் அவசரப்பட்டு எந்த காரியத்தை எடுக்க வேண்டாங்க. அந்த காரியத்திலே சிறு தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையினால மேசராசி நேயர்கள் சற்று தாமதமாக எந்த காரியத்தை எடுத்தாலும் காரியம் விளைவிடும். எதையும் கொஞ்சம் யோசித்து சிந்தனை பண்ணி இந்த மேசராசி நேயர்கள் இந்த வாரம் செயல்பட வேண்டும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாகும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியம் கையும் மனக்குழப்பங்கள் மாறுது. எடுத்ததில் ஒரு நல்ல ஒரு வெற்றி உண்டாக்கக்கூடிய நேரம். ரிஷபராசிக்கு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வருது. யோசித்து எக்காரியத்தில் இருக்க வேண்டாம், துணிஞ்சு விசை நல்ல ஒரு யோகத்தை உண்டாகும். உங்களுக்கு மாயவர் வழிபாடு மிக சிறப்பாகும். மிதுனராசி என்பவர்களுக்கு குறித்த காரியங்கள் குறித்தபடியும் முடியும். மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சிறு பிரச்சனைகள்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். திருமண யோகம் அதெல்லாம் உங்கள் மனையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை உண்டாகக்கூடியதான் இந்த மிதுன ராசிக்கு விநாயகர் பெருமான் வழிபாடு மிக சிறப்பாகும். கடகராசி நேயர்களுக்கு எந்த காரியத்திலும் துணிந்து செய்யலாம், வெற்றி உண்டாகுது. அரசியல் இருப்பவர்கள் சற்று யோசித்து எந்த காரியத்தில் இருக்கவும் மனக்குழப்பங்களும் மனக்கணக்குகளும் உங்களுக்கு மாறுது. கடகராசிக்கு மிகுந்த நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். எதையும் வெற்றியே காணக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். முருகப்பெருமான் வழிபாடு இந்த கடகராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் நன்மை உண்டாக்கக்கூடிய நேரம். இந்த வாரத்தில் பல நாளாக பிளான் போட்டு வச்சுருந்த காரியம் இந்த வாரத்தில் நல்ல செய்தி இந்த சிம்ம ராசிக்கு சேரும். நாம் எதிர்பார்த்திருந்த காரியத்தில் எந்த ஒரு இடைவெளி கிடையாது. நாம் ஒரு முதல்ல இந்த பிளான் போட்டு வச்சுருந்தோம். இந்த சிம்ம ராசிக்காரர் இதை செய்யலாம்னு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். அந்த பிளான் போட்டு வச்சுருந்து இந்த வாரத்தில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய தான் சிம்ம ராசி. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக. கன்னிராசி நேயர்களுக்கு சிறு சங்கடங்கள் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு வருது. இந்த வாரத்தில் தாமதமாக நடக்கும் எந்த காரியமும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு மனச்சங்கடங்கள் ஏற்படும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகளும் மனச்சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாரம். ஆகையினால் மிக நிதானித்து செய்வது இந்த கன்னிராசிக்கு உத்தமமாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐநாரப்பன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்கு வெற்றிகரமான யோகத்தை உண்டாக்கணும். நினைத்த காரியங்கள் கைகூடும். எடுத்ததிலே எந்த காரியமும் தோல்வி ஏற்படாது. இந்த துலாம் ராசி நேயர்கள் பழைய உறவினர்கள்லாம் கூட விரோதியாக இருந்தால் கூட இந்த துலாம் ராசிக்கு அவர்கள் நண்பர்களாக சேரக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்களது ராசிக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் சற்று தாமதம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்த காரியத்தில் சற்று தாமதம் ஏற்படும். யோசித்தர்களும் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருப்பது இந்த விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு மனக்கலக்கங்கள் மனச்சங்கடங்கள்லாம் தெரிந்து வீணா விரயம் வீண் அலைச்சல் பண விரயமெல்லாம் ஏற்பட்டு வருது. அந்த பண விரயம் ஏற்படும் வீண் அலைச்சல் ஏற்படுறதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு ஓர்சலாகிக்கும். இந்த வாரத்தில் பிரச்சனைகள் சால்வ் ஆகிக்கும். எதையும் துணிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். பைரவமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பாக. மகர ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் மாறுது. எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். கலக்கங்களும் துன்பங்களும் மாறக்கூடிய நேரம். நல்லதொரு செய்திகளும் இந்த வாரத்தில் சேரக்கூடியது. மகர ராசிக்கு எதையும் துணிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக. கும்பராசி நேயர்களுக்கு குறித்த எண்ணங்கள் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். பகைவராக இருந்தால் கூட அந்த பகைவரெலாம் உறவினராக சேரக்கூடியது. கும்பராசிக்கு எதையும் துணிஞ்சு செய்யலாம். வெற்றி உண்டாகக்கூடிய வாரம் தான். உங்களுக்கு சுபமான வாரம்னே சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு. உங்களுடைய ராசி பலனுக்கு சித்தேஸ்வரன் வழிபாடு மிக சிறப்பாக. மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். பண வரவு செலவெல்லாம் மிகுந்த நன்மை உண்டாக்கும். மனக்குழப்பம் மனச்சங்கட்டமெல்லாம் இந்த மீனராசிக்கு இனி மாறுது. மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்த காரியம் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதான்ற காரியமெல்லாம் இந்த மீனராசிக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். இந்த மீனராசி நேயர்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர்.
இந்த வீடியோக்கான கேள்வி, மீன ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.